ஏன் சீமான் அம்பாசமுத்திரத்தில் தான் போட்டிடுவார் ஏன் அழுத்தம் திருத்தமாக பேசப்படுது? அம்பாசமுத்திரம் நாடார் வாக்குகள் நிறைந்த தொகுதி. அப்ப நீங்களும் ஜாதி பார்த்து நிக்கிறீங்க சொல்லலாமா? அந்த குற்றச்சாட்டு வைக்கலாமா? ஏன் கடிக்கிறாருன்னு தெரியாம சீமான் ஏன் விஜய் பிடிச்சி கடிச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. ரொம்ப மோசமா விஜய் போபியா ஆயிருச்சா சீமானுக்கு தெரியல. தேர்தலையும் பார்த்துட்டு தான் இருக்கும். சீமான் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளா சொல்லிட்டு தான் இருக்காரு. 2016 தேர்தல் தொடங்கி இன்னைக்கு 2026 தேர்தல் வரைக்கும் சீமான் எல்லா தேர்தலையும் பார்த்துட்டு தான் இருக்கும். மறுபடியும் டெபாசிட் இழப்பதை தவிர்த்து அவருக்கு வேற வழியே கிடையாது, வேற வாய்ப்பே கிடையாது. அதான் உண்மை. திமுகவும் பிஜேபியுமே நாளைக்கு கை கோர்க்கின்றோம் நாங்க. அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் நேரடியாக தாவேகாவோட போயிருச்சு. அதனால திமுகவுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. மத்தியில் பாஜகவை தவிர்த்துட்டு இப்போ திமுகவுக்குன்னு ஒரு அணி கிடையாது. திமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒன்னா சேரலாம். திமுகவுடைய மூத்த நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் நேரடியாக பேட்டி கொடுத்துருக்காங்க. RS பாரதி போன்ற பல பேர் அதை ஏற்றிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பானிபுரி கடைக்காரன் போட்டு ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில் அந்த லைன் ஃபுல்லாக நெடுக்க பானிபுரி கடையாக போட்டுருவானுங்க. ஒருத்தன் உருப்பிட்டானா அவனை அப்படியே காப்பி பண்ணுறது தான். இப்போ தனுஷோட அரசியலும் விஜய் ஜெயிச்சிட்டாரு. அப்போ நாம போனால் ஜெயிச்சிட மாட்டோமான்றது. ஆனால் விஜய்க்கு இருக்கக்கூடிய அரசியல் பலம் என்பது அவர் இன்னைக்கு நேற்று உருவாக்குனது கிடையாது. தனுஷ் போல சடனாக உருவானது கிடையாது. அது கிட்டத்தட்ட அவருடைய இந்த 30 ஆண்டு கால சினிமா பயணத்தில் அவர் செஞ்ச பல்வேறு பயணங்கள், அவருடைய தங்கை பேரில் வச்சு அறக்கட்டளை பேரில் அவர் செய்த நன்மைகளாக இருக்கட்டும், அவருடைய ரசிகர் மன்றமாக இருக்கட்டும், மக்கள் மன்றமாக மாற்றப்பட்டதாக இருக்கட்டும், அவருடைய தொடர் பயணங்கள் அடிப்படையில் தான் அவருடைய வெற்றி சாத்தியமாயிருக்கே தவிர தனுஷ் போல திடீர்னு விஜய் ஜெயிச்சிட்டார் உடனே நானும் ஆட்சிக்கு வந்துடலாம். இப்போ ஏற்கனவே நிறைய நடிகர்கள் காணாம போனாங்க. கமலஹாசன் போல நிறைய நடிகர்கள் காணாம போன அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கு. ரஜினிகாந்த் ஒரு இதில் இருக்காரு, வர முடியல அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது தனுஷ் மூலியமா அவரோட ரசிகர்களும் சப்போர்ட் பண்ணும்போது அது ஒரு growth தானே வருது. ரஜினிகாந்தே காலாவதி ஆயிட்டாரு. பிஜேபியோட பின்புலம் கொண்ட ஒரு நீதிபதி திடீரென்று சீமானை புகழ்ந்து பேச வேண்டிய தேவையே கிடையாது. அப்போ சீமானுடைய அரசியல் பிஜேபிக்கு பின்புலத்துக்கு போதா, அல்லது சீமான் எல்லாரும் சொல்வது போல திமுக பிஜேபியோடைய ஒரு பி டீமாக சி டீமாக செயல்பட போறாரா அப்படின்ற கேள்விதான் இருக்கு. பிஜேபி கூட போறான்றீங்க, ஒரு சிலர் திமுக போயிட்டுன்றீங்க. எது உண்மை? திமுகவும் பிஜேபியுமே நாளைக்கு கை கோர்க்கின்றோம் நாங்க. அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் நேரடியாக தாவேகாவோட போயிருச்சு. அதனால திமுகவுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. மத்தியில் பாஜகவை தவிர்த்துட்டு இப்போ திமுகவுக்குன்னு ஒரு அணி கிடையாது. திமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒன்னா சேரலாம். திமுகவுடைய மூத்த நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் நேரடியாக பேட்டி கொடுத்துருக்காங்க. RS பாரதி போன்ற பல பேர் அதை ஏற்றிருக்காங்க. அதனால திமுக கூட்டணி சேர்றது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏற்கனவே திமுக பாஜகவுடைய மத்திய அமைச்சரவையில் அமைச்சராக அங்கம் வகித்தவர்கள் தான். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நான் பாஜகவை ஆதரித்து பெரும் தவறு செய்து விட்டேன், அதனால் அந்த ஆட்சியை நான் ஏற்க மாட்டேன் ஒரே ஆண்டில் வாஜ்பாயோடைய ஆட்சியை கலைத்த போது திமுக ஓடோடி சென்று பாஜகவுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்கு அடுத்த 5 ஆண்டுகள் வாஜ்பாய் ஆட்சி தொடர்வதற்கு காரணமாக இருந்த திமுக தான். தமிழ்நாட்டில் முதல் முறையாக பிஜேபியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் H. ராஜா போன்றவர்கள் சட்டமன்றம் அனுப்பியது திமுக தான். அதனால் திமுக பிஜேபியோட சேராது, திமுக பிஜேபி கூட்டணி உருவாதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. அது ஒரு இடைக்கால பிரச்சனை தான். அவங்களுக்கு தேவைன்னா யாரோட சேர்ந்துக்குவாங்க. அதனால் திமுக பிஜேபி கூட்டணி என்பது உறுதியாக உருவாகும் நாங்கள் நம்புறோம். அந்த கூட்டணிக்கு இங்க மறைமுகமாக வேலை செய்பவராக சீமான் மாறி இருக்கிறாரா அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி குற்றச்சாட்டு தான். எந்த ஆதாரமொழி சீமான் பெட்டி வாங்கிட்டாரு, இல்ல பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண பிஜேபி கிட்ட போயிட்டாரு. ஏங்க எந்த கடையில போய் ஒரு விழாவுக்காக இப்ப சீமான் மற்ற தலைவர்கள் குறித்து ஏதாவது ஆதாரப்பூர்வமாக குற்றச்சாட்டு பேசுறாரா? இப்ப விஜய் குறித்து பேசுறாரு, எல்லாரும் குறித்தும் பேசுறாரு. எல்லாமே அனுமானத்தின் அடிப்படையில் குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் சொல்றாங்க தவிர யாரும் ஆதாரம் சொல்றது. ஆனால் நாங்க கவனித்தின் அடிப்படையில் சொல்றோம். அது சீமான் மறுக்கட்டும். சீமானுடைய அரசியல் யாருக்கு எதிராக தொடங்கப்பட்டது, இப்ப யாருக்கு எதிராக நிக்குதுன்னு சொல்லுங்க. விஜய் எதிர்த்து தான் சீமான் அரசியலுக்கு வந்தாரா? சீமானுடைய அரசியல் அடிப்படை எதுங்க? தமிழீழ இனப்படுகொலை தானே. தமிழீழ இனப்படுகொலைக்கும் விஜய்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு? யாரை அவர் எதிர்க்க வேண்டியிருக்கு? திமுகவையும் காங்கிரஸையும் எதிர்த்து அரசியலுக்கு வந்த சீமான் இன்னைக்கு விஜய் எதிர்க்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இப்போ விஜய் இன்னைக்கு பொது எதிரியாக, விஜய் இன்னைக்கு முதன்மை எதிரியாக சீமான் கட்டமைக்கிறாருன்னா சீமானுடைய அரசியல் எங்க இருக்கு? காங்கிரஸ் கூட்டணி என்பது தேர்தலுக்கு பிறகு உருவானதானே. தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸோட தாவேகா கூட்டணி சேர்ந்து ஆட்சிக்கு வந்தாங்களா? அவங்க பெரும்பான்மை இடம் கிடைக்கல. காங்கிரஸ் உள்ளிட்ட இடதுசாரி கூட்டணி அமைப்புகள் தாவேகாவை நோக்கி போகும்போது அவங்க வேணாம்னு சொல்ல முடியாது. அது எல்லா கட்சிகளோட இயல்பு அதுதான். தங்களுடைய ஆட்சி அமைப்பதற்காக எந்த கட்சி ஆதரவு கொடுத்தாலும் ஏற்பது என்பது நடைமுறை தானே. அதில் காங்கிரஸ் திடீர்னு தேர்தலுக்கு பிறகு போன உடனே விமர்சிக்கிறீங்க? எல்லா தேர்தலையும் பார்த்துட்டு தான் இருக்கும். சீமான் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளா சொல்லிட்டு தான் இருக்காரு. 2016 தேர்தல் தொடங்கி இன்னைக்கு 2026 தேர்தல் வரைக்கும் சீமான் எல்லா தேர்தலையும் பார்த்துட்டு தான் இருக்கும். மறுபடியும் டெபாசிட் இழப்பதை தவிர்த்து அவருக்கு வேற வழியே கிடையாது, வேற வாய்ப்பே கிடையாது. அதான் உண்மை. சீமான் அவர் தானே நிக்கிறாரு, எந்த கட்சி கூட கூட்டணி போகாம எவ்வளவு தோல் தனியா நிக்கிறது. தமிழ்நாட்டில் இந்திய அளவில் ஒரு கிண்ண சாதனை ஒருத்தர் படிச்சிருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட 50 தேர்தலுக்கு மேல போட்டிட்டு இருக்காரு. அதனால தேர்தலில் போட்டியிடறதுல சாதனை கிடையாதுங்க. வெற்றி பெறணும். வெற்றி பெறுவதுதான் வரலாறா மாறும். ஒரு தொகுதிக்கு 50 பேர் 60 பேர் சுயேட்சையா ஒவ்வொரு தேர்தல் காலத்திலும் போட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சாதனையாளராக மாறிடுவாங்க. அவங்க எல்லாம் சாதனைக்குரியவராக நீங்க பாப்பீங்களா? தேர்தலில்
போட்டியிட்டு என்ன மாற்றத்தை உருவாக்கியிருக்கார் சீமான் அப்படிங்கிறத வரலாறு பேசும். சும்மா சீமான் தனியாக நின்னார். தமிழ்நாட்டில் பிஎஸ்பி கூட தான் ஒவ்வொரு தேர்தலும் தனியாக நின்றுட்டு இருக்கு. பகுஜன் சமாஜ் கட்சி ஒவ்வொரு தேர்தலும் தனியாக தான் நிற்குது. அப்போ அந்த அதுதான் சொல்கிறேன், அந்த ஓட்டு சதவீதம் வாங்கின சீமான் ஏன் இந்த தேர்தலில் வந்து இறங்கி இருக்குது? 8% வாக்கு வங்கி ஏன் இந்த தேர்தல் 4% மாறி இருக்குன்னு சொல்லுங்க. 2024 கம்மியாக இருக்கு. சீமானுக்கு மட்டும் இல்லை, திமுக கம்மியாக இருக்கு, அதிமுக. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லா கட்சியிலும் கொள்கையற்றவர்களுடைய வாக்குகள் சொன்னீங்க, வாக்குக்கு பணம் வாங்கி போட்ட வாக்குகள் சொன்னீங்க, சாதி பார்த்து போட்ட வாக்குகள், திமுக அதிமுக விழுந்த வாக்குகள் சொன்னீங்க. நாம் தமிழர்கள் விழுந்த வாக்குகள் மட்டும்தான் தூய தமிழர்களுடைய வாக்கு, சாதி மதம் பார்க்காதவர்களுடைய வாக்கு, கொள்கையை உள்வாங்கியவருடைய வாக்குகள் சொன்னீங்க. ஏன் அந்த கொள்கையை உள்வாங்கியவருடைய வாக்கு 4 விழுக்காடு குறைஞ்சிருக்கு? அப்ப சீமானுடைய கொள்கையின் மீது 4 விழுக்காடு மக்கள் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்களா? அதுவும் சொல்லுங்க. 8 விழுக்காடாக இருந்த கொள்கை பிடிப்புள்ள வாக்குகள் 4 விழுக்காடாக மாறினது காரணம் சீமானுடைய செயல்பாடுகள் மீது அவர்கள் உருவான அதிருப்தி அப்படின்னு சீமான் ஏத்துக்கிறாரா? இல்லை, இந்த கேள்வி நீங்கள் எழுப்பணும்ல. சீமான் ஏன் 4 விழுக்காடு சரிஞ்சிருக்கிறாரு? நீங்கள் மற்றவங்களுக்கு விழுந்த வாக்கு சீமானுக்கு விழுந்த வாக்கு ஒன்றும் கிடையாது. சீமானுடைய அரசியல் மீதான நம்பிக்கை அடிப்படையில் போகிற வாக்குகள் தானே. ஏன் அந்த வாக்குகள் குறைஞ்சிருக்குது? அவர் சொல்கிறாருல, இன்னொரு சில விஷயங்கள் வந்து ஜோசப் விஜய்னு சொல்கிறார், அதுக்கேற்ற மாதிரி பெரம்பலூர் நிற்கிறது, பெரும்பான்மை அந்த ஓட்டு அங்கே இருக்குன்னு சொல்கிறதா நிற்கிறது. திருச்சி கிழக்குல அதே மாதிரி தான் நின்று இருக்காரு சாதி பார்த்து. சீமான் நிற்க யார் தடுக்கிறா? நில்லுங்க, நின்று ஜெயிச்சுட்டு பேசுங்க. உங்களை யார் தடுத்தா? ஏங்க, அவர் எங்கேயோ அவருக்கு எங்கே வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு உளவுத்துறையோ அவரை நம்பி அவருடைய அமைப்பு ரீதியான கோரிக்கைகள் வந்து இங்கே நின்று விஜய் ஜெயிப்பாருன்னு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் அவர் எங்கேயோ நிற்கிறார், ஜெயிச்சிட்டாரு. அவ்வளோதான் விஷயம். நின்னார், ஜெயிச்சிட்டார். சீமான் வந்து இங்கே நிற்கக்கூடாது. போங்க, நீங்கள் கிறிஸ்டின் வாக்குகள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதிக்கு போங்க. இல்லை, இப்போ ஏன் இப்போ 6-7 தொகுதிகளோட இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏன் சீமான் அம்பாசமுத்திரத்தில் தான் போட்டிடுவார்? ஏன் அழுத்தம் திருத்தமாக பேசப்படுது? அம்பாசமுத்திரம் நாடார் வாக்குகள் நிறைந்த தொகுதி. அப்போ நீங்களும் ஜாதி பார்த்து நிற்கிறீங்க சொல்லலாமா? அந்த குற்றச்சாட்டு வைக்கலாமா? நீங்கள் நின்று ஜெயிச்சு காட்டுங்க, ஜெயிச்சுட்டு பேசுங்க. அதை விட்டுட்டு வந்து அவர் வந்து ஜாதி பார்த்து நின்னாரு. நான் மறுபடியும் சொல்கிறேன், தாவேக்காவுடைய வேட்பாளர்கள் பேரே தெரியாமல் தான் மக்கள் இந்த தேர்தலில் ஓட்டு போட்டுருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்கள் பேர், எனக்கே நிறைய அமைச்சர்கள் பேர் தெரியாது, எம்எல்ஏக்கள் பேர் தெரியாது, யாரையுமே அந்த தொகுதி மக்களுக்கே தெரியாது யார் எம்எல்ஏன்னு. ஆனால் ஏன் ஓட்டு போட்டாங்கன்னா, இந்த திமுக அதிமுக என்கிற திராவிட கட்சிகள் மீதான மிகப்பெரிய வெறுப்பின் அடிப்படையில் வேறொரு மாற்று சக்தி வராதான் எதிர்பார்த்த மக்களுக்கு விஜய் போன்ற ஒரு வெளிச்சம் கொண்ட ஒரு தலைவர் வரும்போது அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போன்றதுக்கு தான் போட்டுருக்காங்களே தவிர, அந்த கட்சியில் இருக்க வேட்பாளர் படித்தவனா படிக்காதவனா, அவன் என்னென்ன வேலை செஞ்சா, அவனுடைய பின்புலம் என்ன, எதுவுமே தெரியாது. அப்படிதான் அந்த கட்சி வந்து வெற்றி பெற்றிருக்கு. இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். உடனே வந்து அவர் ஜாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்தினாரு. அது அவங்களோட உள்கட்சி பிரச்சனை. கலைஞர் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு, நாம் தமிழர் கட்சியில் வந்து சில கட்சி செயல்பாடுகள் சில முரண்பாடுகள் இருக்குது, அங்கே செயல்பட முடியாத நிலை இருக்குது அப்படின்னு. அதையெல்லாம் சீமான் தான் சரி செய்யும். முதல்ல தன்னுடைய கட்சி பிரச்சனை சரி செய்யணும் சீமான். ஏன்னா தொடர்ச்சியாக சீமான் கட்சியில் இருந்த பெரும் நிர்வாகிகள், குறிப்பாக அடையாளப்பட்ட நபர்கள் எல்லாமே வெளியே போயிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து வெற்றிகுமரன் போன்றவர்கள் முதல்ல போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெகதீச பாண்டியன் போனார். இன்றைக்கி வந்து களஞ்சியம் போன்றவர்கள், அதுவும் திரைப்பின்புலத்திலிருந்து வந்தவர், ஒரு வெற்றிகரமான இயக்குனராக இருந்தவர், சீமானுடைய அடுத்த கட்ட தலைவராக பார்க்கப்பட்டவர், இன்றைக்கி அவர் வெளியேறி இருக்கிறாரு. இதையெல்லாம் சீமான் தான் சரி செய்யணும். தன்னுடைய கட்சி பிரச்சனைகள் அவர் எப்போ சரி செய்வார்ன்ற கேள்வி தான் எல்லா கட்சியினரிடமே எழுந்துட்டு இருக்கு. அதுக்கு தான் விட்டுட்டு நீங்கள் அடுத்த கட்சியில் கடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி வளர முடியும்? இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, மது ஒழிஞ்சுன்னா நீ 3 கிலோமீட்டர் ஓடிட்டா மது ஒழிஞ்சிருமா? என்னை விட்டு 12 கிலோமீட்டர் ஓடுவேன் நிற்காம 3 கிலோமீட்டர் ஓடினதெல்லாம் ஒரு சாதனையே பேசுறீங்களா அப்படிங்கிறாரு. இல்லைங்க, இது வந்து அவரே வந்து மாசு சுகாதார அமைச்சராக இருக்கும்போது அவரே மாசுக்கு ஆதரவாக அவர் வந்து நிறைய வந்து என்ன ஓட்டப்பந்தயம் ஓடினவர், வளமானவர். இது வந்து அரசோடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு விஷயம். எல்லா ஆட்சி காலத்திலும் மதுவுக்கு எதிராக, போதைக்கு எதிராக மாரத்தான் ஓட்டம் என்பது நடைமுறையில் தான் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து மது ஒழிப்புக்காக, போதைப் பொருள் தடுப்புக்காக பல மாவட்டங்கள் சிறப்பு படை அமைக்கப்பட்டிருக்கு. அந்த சிறப்பு படைகள் மூலமாக பல பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதையெல்லாம் வரவேற்கணும். அவர் ஓட்டப்பந்தயம் நடத்தலன்றதெல்லாம் விஷயம் இல்லை. தாவேக ஆட்சிக்கு பிறகு போதைப் பொருள் நடமாட்டம் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு? திமுக ஆட்சியில் இருந்த அளவுக்கு வந்து மோசம் அல்ல. நீங்கள் வந்து திமுகவுடைய அயலக பொறுப்பாளராக இருந்த ஜாபர் சாதிக் போன்றவர்கள் வந்து நேரடியாக வந்து ஸ்மக்லிங் பண்ண மாதிரி இங்கே வந்து தாவேக்கால யாரும் பண்ணல. இதையெல்லாம் சீமான் வந்து மறந்துட்டு பேசக்கூடாது. இன்னைக்கு ஏன் கடிக்கிறாருன்னு தெரியாமல் சீமான் ஏன் விஜய் பிடிச்சி கடிச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. ரொம்ப மோசமாக வந்து விஜய் ஃபோபியா ஆயிடுச்சா சீமானுக்கு தெரியல. குற்றச்சாட்டுன்றது வேற, வன்மம் என்பது வேற. சீமானுக்கு இருப்பது முழுக்க முழுக்க வன்மம். குற்றச்சாட்டு என்றால் இந்த ஆட்சியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை வெளிப்படையாக பேசுங்க. அதை பேசுவதற்கு ஒரு நாகரிகம் இருக்குது, அதை பேசுவதற்கு ஒரு இடம் இருக்குது. நீங்கள் உங்கள் கட்சியோட உள்கட்சி கூட்டத்தை போட்டுட்டு உள்கட்சி மேடைகளில் போயிட்டு விஜயை கடிச்சிட்டு இருக்கிறதுல என்ன பயன் இருக்குது? கட்சியோட உள்கட்சி மேடை எதுக்கு பயன்படுத்தப்படணும்? கட்சியோட வளர்ச்சி, நாம் அடுத்த ஆண்டுகளில் நம்ம அந்த கட்சி என்னால் கொண்டு போனோம் அப்படின்றத கட்சி தொண்டர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அந்த மேடைகள் போடப்படுது. இப்போ சீமான் மேலே இவ்வளோ விமர்சனங்கள்லாம் வைக்கிறீங்க. இப்போ விட்டா இப்போ யார் இந்த
தமிழ் தேசியத்தை பத்தி பேசுறதுக்கோ முதல்ல தமிழ் தேசியம்னா தயவு செய்து இந்த ஊடகவியலாளர்கள் எல்லாருமே ஒரு விளக்கம் கொடுங்க. தமிழ் தேசியம்னா என்ன? சீமான் மேடை போட்டு பேசுவது தான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் என்பது தமிழ்நாட்டின் மக்களுடைய அத்தனை உரிமைகளுக்காகவும் போராடக்கூடிய ஒரு விஷயம். இதை ஏதோ சீமான் கிட்ட கொண்டு போய் அப்படியே நீங்க என்ன குத்தகை கொடுத்த மாதிரி தமிழ் தேசியம்னா சீமான் சொல்றீங்க. வேற எந்த ஒரு கட்சி எத்தனையோ இயக்கங்கள் இருக்குங்க. நீங்க மீண்டும் சொல்றல, எத்தனையோ தமிழ் தேசிய இயக்கங்கள் கிடைக்காத வெளிச்சம் சீமானுக்கு கிடைச்சதுக்கு பின்ன ஒரே ஒரு பின்புலம் என்னன்னா, சீமான் திரைப்பின்புலத்திலிருந்து வந்தவர் தான். இன்னைக்கு பழைய அமைப்புகள் இருக்கு. மணியரசன் போன்றவர்கள் போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 4 பேரும் போராடுறாங்க. இன்னைக்கு பல்வேறு சிறு அமைப்புகள் தமிழ் தேசிய களத்திற்காக, தமிழ் தேசிய உரிமை சார்ந்து, சாதி ஒழிப்புக்காக, இங்க இருக்கக்கூடிய காவிரி பிரச்சனைக்காக, எல்லா பிரச்சனைக்காகவும் பல்வேறு அமைப்புகள் போராடிட்டு இருக்கு. சீமான் என்கிற தனிநபர் அந்த அத்தனை போராட்டத்தையும் அறுவடை பண்ணிட்டு இருக்காரு. சொல்லுங்க, தமிழ் தேசிய அரசியலை சீமான் இந்த களத்தில் வந்து வலிமையாக கொண்டு வந்து நிறுத்தவே கிடையாது. அதை காயடிக்கக்கூடிய வேலை தான் செஞ்சுட்டு இருக்காரு. தமிழ் தேசியத்துக்கு பல்வேறு அமைப்புகள் இருக்கு. நிறைய அமைப்புகள் களத்தில் இறங்கி சிறு வேலைகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அந்த வேலைகளை வந்து ஊடகங்கள் காட்டுறது கிடையாது. எல்லாவற்றையும் கொண்டு வந்து சீமான்கிட்ட ஒரு கிரெடிட் கொடுத்துறீங்க. இதுவும் வந்து திரைப்பின்புலத்தினால சீமான் கிடைச்ச ஒரு வெற்றி தான். இதை வந்து சீமான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவரும் ரசிகர் கூட்டம் கிடையாது. சீமான் என்ன ஒரு ரசிகர் மன்றம் வச்சு அந்த கூட்டத்தையே அரசியல் கொண்டு வந்தாரு. இல்லைங்க, ரசிகர் கூட்டமா இல்லையாங்கிறத விட ஒரு நபர் மக்கள்கிட்ட என்னவோ அடையாளப்படுறாரு. அந்த மக்கள் அவர் என்னவோ ஏத்துக்கிறாங்கன்றதா. சீமானை மாயாண்டி குடும்பத்தார் படத்தோட நடிகராகத்தான் பல கிராமப்புற மக்களுக்கு தெரியும். அதை தாண்டி சீமான் பேசுனது எல்லாம் மக்களும் கேட்டுட்டுலாம் இல்லை. ஓகே, ஒரு சினிமாலேருந்து வந்திருக்கிறாருப்பா அப்படின்ற ஒரு அடையாளத்தின் பின்னாடி ஏற்றுக்கிட்ட மக்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் வந்து அவர் என்னவோ அடையாளப்பட்டிருக்காரு. அவருக்கு ஏன் அந்த வெளிச்சம் உடனே கிடைச்சது? இப்போ நான் கூட தான் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறேன். கிட்டத்தட்ட நான் 6 வழக்குகள் வாங்கியிருக்கேன். 2 முறை தேச துரோக வழக்கில் போயிருக்கேன். எனக்கு கிடைக்காத வெளிச்சம் சீமானுக்கு ஏன் கிடைச்சது? சீமான் சினிமா பின்புலத்திலிருந்து வந்தவர். நாங்களும் தொடர்ச்சியாக 16 ஆண்டுகள் இந்த களத்தில் போராடிட்டு தான் இருக்கோம். சீமானோட 6 ஆண்டுகள் இருந்திருக்கிறேன். அப்போ எனக்கு கிடைக்காத வெளிச்சம் சீமானுக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் திரைப்பின்புலத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதுக்கு இதான வித்தியாசம். கண்ணதாசன் சீமானுக்குமான வித்தியாசம் என்ன? அவர் சினிமாவிலிருந்து வந்தவர், கண்ணதாசன் உழைக்கும் மக்கள் இருந்து வந்தவர், கூலி தொழிலாளி மகனாக இருந்து வந்தவர். இவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா அது மாதிரியே காப்பி அடிக்கிற பழக்கம் உண்டு. இப்போ நம்ம ஒரு பானிபூரி கடைக்காரன் போட்டு ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில் அந்த லைன் ஃபுல்லாக நெடுக்க பானிபூரி கடையாக போட்டுருவானுங்க. ஒருத்தன் உருப்பிட்டானா அவனை அப்படியே காப்பி பண்ணுறது தான். இப்போ தனுஷோடைய அரசியலும் விஜய் வந்து ஜெயிச்சிட்டாரு. அப்போ நாம போனால் ஜெயிச்சிட மாட்டோமான்றது. ஆனால் விஜய்க்கு இருக்கக்கூடிய அரசியல் பலம் என்பது அவர் இன்னைக்கு நேற்று உருவாக்குனது கிடையாது. தனுஷ் போல சடனாக உருவானது கிடையாது. அது வந்து கிட்டத்தட்ட அவருடைய இந்த 30 ஆண்டு கால சினிமா பயணத்தில் அவர் செஞ்ச பல்வேறு பயணங்கள், அவருடைய தங்கை பேரில் வச்சு அறக்கட்டளை பேரில் அவர் செய்த நன்மைகளாக இருக்கட்டும், அவருடைய ரசிகர் மன்றமாக இருக்கட்டும், மக்கள் மன்றமாக மாற்றப்பட்டதாக இருக்கட்டும், அவருடைய தொடர் பயணங்கள் அடிப்படையில் தான் அவருடைய வெற்றி சாத்தியமாயிருக்கே தவிர தனுஷ் போல திடீர்னு விஜய் ஜெயிச்சிட்டார் உடனே நானும் ஆட்சிக்கு வந்துடலாம். இப்போ ஏற்கனவே நிறைய நடிகர்கள் வந்து காணாமல் போனாங்களா, கமலஹாசன் போல நிறைய நடிகர்கள் வந்து காணாமல் போன அரசியல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. ரஜினிகாந்த் ஒரு இதில் இருக்காரு, வர முடியல அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது தனுஷ் மூலியமா அவரோட ரசிகர்களும் சப்போர்ட் பண்ணும்போது அது ஒரு growth தானே அவருக்கு. ரஜினிகாந்தே காலாவதி ஆயிட்டாரு அரசியலில். கடைசி வரைக்கும் அவர் ஏன் ஓடினார்னு தெரியுங்களா? அவர் வந்த அடி விழும் நம்ம ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்ததை நினச்சி தான் உடல்நிலையை காரணம் காட்டி ஓடினார். அதனால் ரஜினிகாந்த் ஆதரிச்சிட்டா தனுஷ் ஜெயிச்சிருவார். அண்ணாமலை ஆதரிச்சு இப்போ நிறைய அது ஒரு முடிச்சு போட்டாங்கல்ல. அண்ணாமலை வரும்போது இந்த ஒரு வார்த்தை இருந்தது, ரஜினிகாந்தோடைய ஆதரவோடு தான் அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு. அண்ணாமலையோட அரசியலும் பெருசாக எடுபடலை. ஒரு 2 நாளில் ஒரு வேகமாக அவருடைய உறுப்பினர் சேர்க்கை இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த 17 லட்சத்துலேயே அப்படியே நின்னது. இப்போ அதே தான் தனுஷுக்கும் அப்படியே ஒரு மாஸ் மூமெண்ட் காட்டுற முயற்சி பண்ணுறாங்க. அவர் ஆடியோ லான்ச் வச்சு அப்படியே விஜய் மாதிரி பேசுறது, ஏன் நான்லாம் போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதுன்ற மாதிரி, நான்லாம் சிஎம் ஆகக்கூடாதுன்ற மாதிரி பேசுறது, இது எதுவுமே அரசியல் எடுபடாது. ஏன்னா தனுஷோடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். விஜய் மீது இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் எல்லாரும் தமிழராகத்தான் இன்று வரை அடையாளப்படுத்தப்பட்டிருக்காங்க. தனுஷை வந்து தமிழர் அல்லாதவராக தான் இன்னைக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்காரு. அது வந்து யாராலையும் மாற்றவே முடியாது. தனுஷ் தன்னுடைய அடையாளத்தை அவர் பல இடங்களில் வெளிப்படுத்தினார். அவர் ஒரு தெலுங்கர்னு. அதனால் இந்த அடிப்படையிலுமே வந்து மக்கள்கிட்ட வந்து அவருடைய அரசியல் எடுபட போகிறது இல்லை. ஏன்னா இது வந்து ஆரம்ப இல்லை, உண்மை அதுதான். நீங்கள் இப்படி இன்னைக்கு நீங்கள் விஜய் வந்து தமிழ் தேசியவாதிகளே பல பேர் ஆதரிச்சாங்க. விஜய் கட்சி ஆரம்பித்த போது நாம் தமிழர் கட்சியில் அதிருப்தியாக இருந்தவங்களாக இருக்கட்டும், பல்வேறு கட்சிகளில் தமிழ் உணர்வாளர்கள் பல பேரும் ஓகே ஒரு தமிழர் மறுபடியும் அரசியல் தொடங்கியிருக்கிறார், ஆதரிக்கணும், நிறைய பேர் ஆதரிச்சாங்க. இதுதான் உண்மை. தனுஷை வந்து ஏன் ஆதரிக்க மாட்டாங்கன்னா, இன்னைக்கு வந்து அந்த கடந்த காலம் போல இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து ஜெயிச்சிற நிலை இன்னைக்கு அரசியல் இல்லை. இன்னைக்கு வந்து ஏற்கனவே தமிழர் அல்லாத ஒரு பிரச்சனை வந்து பெரிய அளவில் வந்து பெரிய விவாத பொருள் ஆயிருக்கு. யார் வந்தாலும் குருதி தூய்மைவாதம் பார்க்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு சமூக வலைதளம் மாறி இருக்கு. எல்லாரையும் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு தான் உள்ளே அனுமதிப்போம். அதனால தனுஷை பொறுத்த வரைக்கும் தனுஷ் தமிழர் இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய வாதம் இருக்கு. இல்ல உண்மை அதுதான். தனுஷ் என்ன ஒருவேளை மேலூர்ல ஒரு பெற்றோர் வந்து நீதிமன்றம் போனாங்களே, ஒருவேளை அவங்க பின்புலத்திலிருந்து வந்தவரான்றது தனுஷ் தான் சொல்லணும். ஏன்னா தனுஷ் அந்த மேடையில் பேசியிருந்தாரு, ஒரு தமிழர் அப்படின்னு சொன்னது ரொம்ப, யார் வந்தாலும் ஏன் அடையாளத்தை மறைச்சிட்டு வரீங்க? நீ தமிழர் கிடையாது, தெலுங்கரை சொல்லிட்டே வா பார்ப்போம். கருணாநிதி வந்தாலும் தமிழர்னு சொல்லிக்கிறது,
விஜயகாந்த் வந்தாலும் தமிழர்னு சொன்னாங்க, யார் வந்தாலும் தமிழரே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் உங்கள் சுய அடையாளத்தோடு உங்களால் ஏன் வர முடியல? இப்போ தனுஷை பொறுத்த வரைக்கும் அவர் தெலுங்குன்னு பல மேடைகளில் அவர் பேசின பல ஆடியோ லான்ச்சில் பல மீட்டிங்கில் அவர் கொடுத்த வீடியோக்கள் இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க. அதனால் தனுஷ் வந்து விஜயை பார்த்து என்ன சொல்கிறது, புலியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையாக வந்து தனுஷ் வந்து அரசியலுக்குள்ளே வந்தார்னா டெபாசிட் கூட காலியாகி ஓடுவார்ன்றது தான் வரலாறு. ஏற்கனவே விஷால் வந்து ஆர்கே நகர் தொகுதியில் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணி வேட்புமனுவை கூட ஒழுங்காக தாக்கல் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி அனுப்பின வரலாறு இருக்குல்ல, அது போன்ற ஒரு சம்பவம் தனுஷுக்கு நடக்கும் அப்படிங்கிறதா உண்மை. தனுஷ், அண்ணாமலை இவங்க எல்லாம் ஒன்றாக அப்போ என்ன சொல்லுங்கள்? இல்லைங்க, இந்த இப்போ நீங்கள் விஜயோட வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் பெரிய தலைவர்கள் யாருமே இல்லாத ஒரு தேர்தல் தான் 2026 தேர்தல். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் அம்மையார் ஜெயலலிதாவும் இல்லை, திமுகவில் ஐயா கருணாநிதி அவர்களும் இல்லை. ஸ்டாலினை தலைவராக யாரும் ஏற்கல அப்படிங்கிறது அவருடைய தோல்விக்கு காரணம். அதனால் அதை விட்டுரும், அவரை நம்ம விமர்சிக்க விரும்பல. கருணாநிதி ஜெயலலிதா என்கிற இருவரும் தலைவர்கள் இல்லாத இந்த அரசியல் வெற்றிடத்தை வந்து விஜய் போன்ற ஒரு நபர் வந்து நிரப்பியிருக்கிறார், அவ்வளோதான். அதனால் அந்த வெற்றி நிரப்பப்பட்டுருச்சு. இனி வந்து தனுஷ் வந்தால் அந்த மறுபடியும் வந்து அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா சாத்தியம். அது காலம் தான் உருவாக்கும். காலம் ஒவ்வொருத்தருக்கும் காலம் தான் வந்து அதுக்கான சூழலை உருவாக்கி தருது. விஜய்க்கான காலம் சரியாக இருந்துச்சு. அவர் கூட தேர்தல் கட்சியை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் எதிர்கொள்ள, ஏன்னா அவர் தெளிவாக இருந்தார். 2024 கட்சி ஆரம்பிச்சார், பிப்ரவரியிலே ஆரம்பிச்சிட்டாரு. அவர் நினைச்சிருந்தா எம்பி தேர்தல் நாங்கள் இவங்களுக்கு ஆதரவு தரோம் அல்லது இந்த இடங்கள் நாங்கள் போட்டிருன்னு அறிவிச்சிருக்கலாம். ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக நிதானமாக இருந்தார். நம்மளோட இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தலானா அந்த இலக்கு சரியாக அடைஞ்சிருக்கிறாரு. அதனால் வந்து விஜய் வந்து ஜெயிச்சிட்டாரு, அடுத்து தனுஷ் வந்தால் ஜெயிக்க மாட்டாருன்னா அதுக்கான சாத்திய சூழல் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறதா உண்மை.